ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்முலா சீரிஸ்ல VLOOKUPம் HLOOKUPம் நம்ம பார்த்துருப்போம். லுக்அப் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். லுக்அப் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு வேரியன்ட்ஸில் வருது. ஒன்று 3 பேராமீட்டர்ஸ் வச்சும், இன்னொன்று 2 பேராமீட்டர்ஸ் வச்சும் வருது. ஸோ இந்த ரெண்டு வேரியன்ட்ஸும் இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இப்போ பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ஜான்ன்ற யூசரோட சேலரி டீட்டெயில் ஃபிச் பண்ணுறேன்னா ஈக்குவல் டு லுக்அப் வேல்யூ ஜான் செலக்ட் பண்ணிட்டேன். லுக்அப் வெக்டர்ஸ் எங்கே இருக்குன்னா லுக்அப் வெக்டார் இங்கே இருக்கு. கமா எனக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டிய சேலரி காலமை நான் செலக்ட் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஜஸ்ட் சிம்பிள். ஸோ VLOOKUP HLOOKUP ஃபங்க்ஷனில் இருக்கிற பேராமீட்டர்ஸை விட இது ஒரு பேராமீட்டர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் எக்ஸாக்ட் மேட்ச் ஃபால்ஸ் அப்படிலாம் 0 கொடுத்துருப்பீங்க. பட் இங்கே அந்த எக்ஸாக்ட் மேட்ச் அப்ராக்சிமேட் மேட்சோட பேராமீட்டர் இல்லை. இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அப்ராக்சிமேட் மேட்ச்ன்ற ஃபண்டமெண்டல் பேசிஸில் ஒர்க் ஆகுது. ஆனால் ஜான்ன்ற வேல்யூ கரெக்டாக தானே எடுத்து கொடுத்துருக்கு, லைக் 30,000 கரெக்டாக வந்திருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லைக் இங்கே ஜான்ன்ற இடத்துல நான் சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஆட்டோமேட்டிக்லி இது ப்ரீவியஸ் செல்லோட வேல்யூன்றது எக்ஸாக்டா எப்படி ஃபார்முலா கன்சிடர் பண்ணுதுன்னா இந்த லுக்அப் வேல்யூல இருக்கிற காலத்தை எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும். இன்கேஸ் மேட்ச் ஆகலைன்னா அதோட ப்ரீவியஸ் சார்ட்டட் வேல்யூல இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு தரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜானை வந்து நான் இங்க பிளேஸ் பண்றேன். ஸோ எனக்கு ஜானோட வேல்யூ எக்ஸாக்டா மேட்ச் ஆகலைன்னா எனக்கு திவ்யான்ற வேல்யூவோட இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா ஜானுக்கு JOH வந்து எனக்கு எக்ஸாக்டா மேட்ச் இருக்கு. ஸோ ரிமைனிங் ஒரு கேரக்டர் தான் மேட்ச் ஆகல. ஸோ அதோட ப்ரீவியஸ் செல்லோட வேல்யூ எடுத்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுது. லைக் இங்க எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் கிடைச்சிருச்சுன்னா எனக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து தராது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்ராக்சிமேட் மேட்சோட ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால திவ்யான்ற இன்ஃபர்மேஷனுக்கு இருக்கிற சேலரி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது. ஈவன் நம்மளுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் கிடைச்சாலும். லைக் நீங்க கேட்கலாம், இந்த மாதிரி அப்ராக்சிமேட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகுது? லைக் எக்ஸாக்ட் மேட்ச் இருந்தாலும் நம்மளுக்கு தப்பான வேல்யூ தானே நம்ம இங்க ஷோ ஆகுது. உங்களுக்கு எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், அதாவது டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை விட உங்களுக்கு நியூமெரிக்கல் ஃபார்மேட்ல இந்த அப்ராக்சிமேட் மேட்ச் ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்கும். ஸோ நான் அதுக்காக ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டேக்ஸ் ஸ்லாப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேக்ஸ் ஸ்லாப் பாருங்க, அப் டு 4 lakhs வந்து பர் இயர் சம்பாதிக்கிறவங்களுக்கு 0 டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் ஃபர்தரா ஒவ்வொரு கேட்டகரியில பீப்புளுக்கு அவங்கவுங்களுக்கும் தனித்தனியா ஸ்லாப்ஸ் இருக்கு. ஒரு பர்சனோட டேக்ஸ் ஸ்லாப் நம்ம எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லிட்டு லுக்அப் ஃபங்க்ஷன்ல பார்க்கலாம். மந்த்லி சேலரி, ஆனுவலி, லைக் பர்சன்டேஜ். ஆமாம். ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசர் இயர்லி எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, லைக் 24,000 சம்பாதிக்கிறாருன்னா பர் மந்த் அவருக்கு இயர்லி 2,88,000, எஸ் 2,88,000 இயர்லி சேலரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு லுக்அப் வேல்யூன்னா ஆனுவல் வேல்யூ, கமா லுக்அப் வேல்யூ எங்க சர்ச் பண்ண போறோம், இந்த இடத்துக்கு சர்ச் பண்ண போறோம், கமா ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ எனக்கு டேக்ஸ். ஸோ ஈவன் எனக்கு அப்ராக்சிமேட் மேட்ச் தேவையில்லை, ஏன்னா எனக்கு ஸ்லாப் தான் முக்கியம். எந்த ஸ்லாப்ல இந்த பர்சன் வந்து விழுறான்றதான் முக்கியம். ஸோ இவர் எவ்வளவு டேக்ஸ் பே பண்ணணும்னா ஆனுவல் மல்டிப்ளை பை பர்சன்டேஜ். இது வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே ஒரு பர்சன் மந்த்லி 50,000 சம்பாதிக்கிறாருன்னா அவர் பாருங்க 5% ஸ்லாப்ல வராரு. ஸோ இங்க 50,000 ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை, இருந்தாலும் ஃபார்முலா லுக்அப் ஃபார்முலா என்ன பண்ணுதுன்னா 6 lakhs கிட்ட வருது. 6 lakhs எங்க வருதுன்னா இங்க பாருங்க 8 lakhsல இருந்து தான் 10th ஸ்லாப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 6 lakhs வந்து பாத்தீங்கன்னா 5% வருதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அப்ராக்சிமேட் மேட்ச் பேசிஸ்ல நம்மளுக்கு ஸ்லாப்ஸ் எடுத்து கொடுத்துருது. ஸோ கம்பேர் டு டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், லுக்அப் ஃபங்க்ஷன் வந்து நம்பர்ஸ்ல வந்து பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நம்ம இப்போ செகண்ட் வேரியன்ஸ் பார்க்கலாம். ஈக்குவல் டு லுக்அப் வேல்யூன்னா சேம் 6 lakhs நான் நீங்க மென்ஷன் பண்றேன், கமா எங்க நான் பார்க்கணும்னா இந்த வேல்யூல நான் பார்க்கணும். க்ளோஸ் பண்றேன், ஜஸ்ட் க்ளோஸ். ஸோ இதோட அப்ராக்சிமேட் மேட்ச் எங்க வருதுன்னா 4 lakhsல வருது. உங்களுக்கு இதோட பிரின்சிபால் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் 6 lakhs மென்ஷன் பண்ணிட்டேன், எனக்கு 6 lakhs கிடைக்கல. இதோட ப்ரீவியஸ் வேல்யூ என்னன்னா 4 lakhs தான் எனக்கு கொடுத்துருக்கு. இதுவே நான் இங்க 10 lakhs போட்டா எனக்கு 8 lakhs வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ஜஸ்ட் லுக்அப் ஃபங்க்ஷன்ல இருக்கிற ரெண்டு பேராமீட்டர் மட்டும் நீங்க டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணாம நம்பர் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ அப்ராக்சிமேட் மேட்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்சிமம் இது டேக்ஸ் இந்த மாதிரி ஸ்லாப்ஸ் கேட்டகரி எக்ஸாக்டா டிவைட் பண்ண முடியாத நம்பர்ஸ்க்கு இருக்கிற வேல்யூவை கால்குலேட் பண்றதுக்கு லுக்அப் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இஃப் ஃபங்க்ஷனோ இல்லை வேற ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதுன்னா
எத்தனை இன்ஃபர்மேஷன் நீங்க எழுதுவீங்க இந்த ஸ்லாப் கால்குலேட் பண்றதுக்கெல்லாம். அதுக்காக தான் இருக்கிறது அப்ராக்சிமேட் மேட்ச்ன்ற ஒரு பேராமீட்டர். அது லுக்அப் ஃபங்க்ஷன்ல நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார்முலா சீரிஸ்ல நெக்ஸ்ட் எக்ஸ் லுக்அப் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.